வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தாங்க பேச போறோம். அதாவது இந்த மகர ராசிக்காரங்க இருக்காங்களே, அவங்க நிஜமாவே எப்படிப்பட்டவங்க, அவங்களோட குணங்கள் என்ன, அப்புறம் முக்கியமா இந்த 2026 வருஷம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு டீயை குடிச்சுக்கிட்டே ஜாலியா பேசுவோமா? முதல்ல மகர ராசின்னு சொன்னாலே அவங்க ஒரு தனி ரகம் தாங்க. வெளியே பார்க்க ரொம்ப அமைதியா ஏதோ சிடு சிடுன்னு இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பிளானே ஓடிட்டே இருக்கும். அப்படின்னா பாருங்களேன், இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான உழைப்பாளிங்க. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டாங்கன்னா அது முடிகிற வரைக்கும் தூக்கம், சாப்பாடு அப்படின்னு எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த வேலையிலேயே குறியா இருப்பாங்கன்னா பார்த்துக்கங்களேன். ஆனால் அந்த உழைப்பை வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க. சைலண்டாக சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மகர ராசிக்காரங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இவங்க கிட்ட ஒரு பிடிவாத குணம் இருக்கு பாருங்க, அது வேற லெவல். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அப்புறம் காசு விஷயத்தில் இவங்க ரொம்பவே தெளிவாக இருப்பாங்க. அனாவசியமாக ஒரு ரூபாயை கூட செலவு பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே சமயம் தேவையான இடத்துல கஞ்சத்தனம் பார்க்காம செலவு பண்ணக்கூடிய ஆளுங்க இவங்க கிட்ட மற்றவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் என்னதான் அடி விழுந்தாலையும் சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் எந்திரிச்சு நிற்பாங்க பாருங்க. அந்த ஒரு குணத்தை இவங்க கிட்ட தாங்க கற்றுக்கணும். இந்த 2026 வருஷம் இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? உண்மையை சொல்லணும்னா ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போறீங்கன்னு தான் சொல்லணுங்க. கடந்த 2-3 வருஷமா ஏதோ பாரத்தை மனசில் சுமந்துக்கிட்டு வேலையிலையோ இல்லை குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு இழுபறியிலேயே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த 2026 அந்த பாரம் எல்லாம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு வழியாக இந்த 7.5 சனி கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. உங்களுக்கான விடிவு காலம் பிறக்க போகுது. வேலையை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு மதிக்காதவங்க கூட இப்போ கண்டிப்பாக உங்களோட அருமையை புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்னா பார்த்துக்கங்களேன். புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. ஆனால் என்னதான் காலம் சாதகமாக இருந்தாலையும் யாரையும் நீங்கள் ஒரு பிளைண்டாக நம்பி பெரிய தொகையை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. அது உண்மையாகவே டேஞ்சராக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. குடும்பத்தில் சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஆனால் அதை நீங்கள் உங்கள் அமைதியாலேயோ பொறுமையாலேயோ கையாண்டிங்கன்னா வீடு கண்டிப்பாக கலகட்டுங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக கால்வலி, மூட்டு வலி மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு போகும். மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரீப்ரெஸ் பண்ணுற வருஷமாக தான் இருக்கும். மொத்தத்தில் சொல்ல போனால் மகர ராசிக்காரங்க போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை இந்த வருஷம் கண்டிப்பாக ருசி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு பலன் கிடைக்க போகுது. என்ன நண்பர்களே, நான் சொன்னது உங்களுக்கு பொருந்துதான்னு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பபாய், see you, பாய் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.